ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் ரிட்டர்ன் டாப் சமையல் பார்க்க போனால் தனுஷனோட குபேர திரைப்படத்தோட இன்னொரு கேஸ்டிங் அப்டேட் வந்து வந்திருக்கு. ஸோ அதில் வந்து ஜிம் சாப் வந்து பார்த்தீங்கன்னா அவரோட 14 அன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்து ஒரு போஸ்ட் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ மங்காத் அஜித் மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா பின்னாடி ஃபுல்லாக பண மூட்டைகளாகவே இருக்குது. ஸோ யார் அந்த ஜிம் சாப் பார்த்தீங்கன்னா ஏற்கனவே வந்து நம்ம தனுஷனோட குபேர திரைப்படத்தில் வந்து பார்த்தீங்கன்னா சேகர் கமல் சார் டேரக்ஷனில் வந்து நம்ம தனுஷனோட லுக்கு பார்த்துருப்போம். அதுக்கப்புறம் ராஷ்மிகா மந்தனம் லுக்கு பார்த்துருப்போம். அப்புறம் வந்து நாகார்ஜுன சார் லுக்கு பார்த்துருப்போம். ஸோ எல்லாமே பார்க்கும்போது இப்போ வந்து ஜிம் சாப் இவங்க லுக்கை வந்து ரிவீல் பண்ணுறாங்களே. யார் இவருன்னு பார்த்தீங்கன்னா பத்மாவத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ரன்வீர் சிங்குக்கு வந்து பார்த்தீங்கன்னா அவர் கூட நடிச்சிருப்பார். ஒரு முக்கியமான ரோல் ப்ளே பண்ணியிருப்பார். அதே மாதிரி கங்குபாய் திரைப்படத்திலும் முக்கியமான ரோல் வந்து இந்த ஜிம் சாப் வந்து ப்ளே பண்ணியிருப்பாங்க. அதே மாதிரி சஞ்சுன்னு சொல்லக்கூடிய ரன்வீர் கபூர் படத்துலையும் நடிச்சிருப்பார். ஸோ இவர் வந்து 2016 வந்து பார்த்தீங்கன்னா நீரஜா சொல்லக்கூடிய திரைப்படத்தில் வந்து பயங்கர ஃபேமஸாக ஆனார். ஸோ இது மாதிரி நிறைய ப்ரொடக்ஷன்லாம் வச்சிருக்காரு மும்பையில் வந்து. ஸோ இவர் நடிக்கும் போது கன்ஃபார்ம் மும்பையில் வந்து மும்பை பீப்புள்ஸ் வந்து கன்ஃபார்ம் பார்ப்பாங்க. அதே மாதிரி ஹிந்திலையும் பார்த்தீங்கன்னா இவர் படம் வந்து டேலண்டடான ஆக்டிங்கை தான் கன்ஃபார்மாக எல்லா படமும் ஹிந்தியில் வந்து பார்ப்பாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது குபேர திரைப்படத்தில் வந்து பார்த்தீங்கன்னா பேன் இண்டியா லெவலில் வரல. ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா தமிழில் நம்ம தனுஷனா இருக்காங்க, தெலுங்கில் நாகார்ஜுனா சார் இருக்காங்க, ராஷ்மிகா மந்தனம் இருக்காங்க, ஹிந்தியில் வந்து இவரும் வந்து ஆட் ஆகிறாங்க. ஸோ கன்ஃபார்மாக வந்து இந்த படம் வந்து ஒரு சேகர் கமல் சார் டைரக்ஷனில் ஒரு மிகப்பெரிய வெற்றி அடைவதற்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ இதை பற்றி உங்களுக்கு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். மேலும் சேனல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் லைக் பண்ணுங்கள். மகிழ்ச்சி.